வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம். நம்மளுடைய கோச்சிங் சென்டரில் டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் எக்ஸாம், டெட்டு, டிஆர்பி, யூபிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வே, ஃபாரஸ்ட் போன்ற அனைத்து வகையான கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே நாம் சிறந்த முறையில் வகுப்பு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன், ஆஃப்லைனில் ரெண்டுலையுமே. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கில வடிவில் உங்களுக்கு பைலிங்குவலில் நம்ம கிளாஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பயிற்சி மையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் 4 ரோட்ஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே பெரம்பலூர் மெயின் ரோட்டில் ரேவதி மெஸ் 3rd ஃப்ளோரில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் அமையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன், ஆஃப்லைன் ப்ளஸ் கொஷின் பேங்க் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாம் ஆன்லைன்லேயும் வழங்கிட்டுருக்கோம், ஆஃப்லைன்லேயும் வழங்கிட்டுருக்கோம். ப்ளஸ் மெட்டீரியல் அண்ட் கொஷின் பேங்க் மட்டும் கொரியர் அண்ட் போஸ்ட் மூலியமாகவும் நம்ம வழங்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வரக்கூடிய குரூப் 4 2026 எக்ஸாமுக்கு உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபீஸ் டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீஸ் அப்படின்றது 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய 2 எக்ஸாம்களுக்கு, அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒன்று குரூப் 4க்கு, இன்னொன்று குரூப் 2, குரூப் 2Aக்கு. இந்த 2026 எண்டு வரைக்குமே நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். மேலும் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தமிழ் இலக்கணம் பேசிக் ஆரம்பிச்சிடலாம். எழுத்திலக்கணம் என்றால் என்ன? எழுத்திலக்கணம் என்பது எழுத்துக்களின் வகை, ஒலி, உருவம் மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை பற்றி கூறக்கூடிய ஒரு பகுதி தாங்க இந்த தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் குறிப்பிட்டு தமிழ் எழுத்திலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எழுத்துக்களை கொண்டு நாம் பேசலாம், எழுதலாம், புரிஞ்சிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், கவிதை எழுதலாம், நூல்களை ஏற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ எழுத்துக்களிலிருந்து தான் மொழி பிறக்கிறது என்பது கான்செப்ட். அப்போ அந்த எழுத்திலக்கணத்தை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்பொழுது தமிழ் இலக்கணத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழ் இலக்கணத்தில் மொத்தம் 5 வகையாக பிரிக்கலாம். மொத்தம் 5 வகை. அதில் 1 எழுத்திலக்கணம், 2 சொல்லிலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பு இலக்கணம், 5 அணி இலக்கணம். ஸோ இலக்கணத்திலேயே 5ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல்ல வரக்கூடியது எழுத்து, அதுதான் முதல்ல வரும். எழுத்துக்களுடைய ஃபுல் பயோடேட்டா பற்றி படிக்கிறதாங்க எழுத்து இலக்கணம். உதாரணத்துக்கு பாருங்கள், எழுத்திலக்கணத்தில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 247 எழுத்துக்கள் வகை இருக்குது. அதில் குறில் இருக்குது, நெடில் இருக்குது, உயிர்மெய் இருக்குது, மெய் எழுத்துக்கள் இருக்குது, ஆயுதம் இருக்குது. இதனுடைய எண்ணிக்கை எத்தனை? குறில் ஒரு 5 இருக்குது, நெடில் ஒரு 12 இருக்குது, உயிர்மெய் மொத்தம் 216 இருக்குது, மெய்யெழுத்து 18 இருக்குது, ஆயுதம் 1 இருக்குது. ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த எழுத்துக்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்த பற்றி படிக்கிறது தான் எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி பின்னாடி பிரீஃபாக பார்க்க போகிறோம். 2வது சொல் இலக்கணம். அதாவது ஒரு இலக்கணத்தில் எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம்? பெயர் சொல், இடைச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இந்த மாதிரி பல இடங்களில் நாம் இந்த இலக்கணத்தை பயன்படுத்துவோம். சொல் இலக்கணத்தில் ஒரு பெயர் சொல் எடுத்துக்கிட்டோம்னா, பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல். அதே வினை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வினை என்றால் ஒரு செயலை குறிப்பது, ஒன்றன் செயலை பற்றி கூறக்கூடிய இலக்கணம் செயல் இலக்கணம் அல்லது வினை இலக்கணம். சரிங்களா? சொல் இலக்கணம் இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தபடியாக பொருள் இலக்கணம். பொருள் என்றால் அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் என்று 2 வகைப்படுத்தலாம். அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. இந்த பொருள் இலக்கணம் எதை பற்றி கூறுகிறது என்றால், நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த விதம், அதாவது அக பொருள் இலக்கணம் அப்படின்னா, அதாவது தலைவன் தலைவி இவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லக்கூடியது அகம். புறம் என்றால் அந்த தலைவனுடைய கொடை, வீரம், வள்ளல் இது போன்றவற்றை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அது புறம். ஆகவே பொருளிலக்கம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் பண்பாட்டை பற்றி எடுத்து கூறக்கூடியது தான் இந்த பொருள் இலக்கணம். அதை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்தது யாப்பு இலக்கணம். யாப்பு என்றால் கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். கட்டுதல், எதை கட்டணும்? நம்ம எழுத்திலக்கணம் படித்தோம் இல்லையா? அந்த எழுத்துக்களுடைய வகை, தோற்றம், எண்ணிக்கை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கவிதையாக கட்டலாம், நூல்களாக கட்டலாம், இலக்கியங்களாக கட்டலாம். அப்பொழுது எழுத்துக்களை கொண்டு ஒரு கவிதை மற்றும் நூல்களை இயற்ற வேண்டுமெனில் அதற்கு யாப்பு என்ற ஒரு இலக்கணம் தேவைப்படுகிறது. யாப்பு என்றால் எழுத்துக்களை கொண்டு ஒரு இலக்கியத்தையோ இலக்கணத்தையோ உருவாக்கக்கூடியது, இலக்கியத்தையோ கவிதைகளையோ உருவாக்கக்கூடியது.
அடுத்தபடியாக அணி இலக்கணம். அணி என்றால் அழகு என்று பொருள்படும். அழகு. அப்போது நம்ம எழுதி வச்ச அந்த இலக்கியங்கள் மற்றும் நூல்கள் மற்றும் கவிதைகளுக்கு ஒரு அழகு சேர்க்க வேண்டும் இல்லையா, அதுதான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்பொழுது தமிழ் இலக்கணத்தின் வகைகள் எத்தனைன்னு கேட்டால் 5. 1 எழுத்திலக்கணம், 2 சொல்லிலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பிலக்கணம், 5 அணி இலக்கணம். 2 எழுத்து என்றால் என்ன? எழுத்து என்பது ஒளி வடிவமாகவும் மற்றும் வரி வடிவமாகவும் அமைவது தான் எழுத்து ஆகும். இப்போ நம்ம பேசுகிறோம், நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒலி சவுண்டு கேட்குதா? ரெண்டாவது நம்ம எழுத்தாக எழுதுகிறோம், பேராகிராஃபாக எழுதுகிறோம், அதில் ஒரு வரி வடிவமாக இருக்கா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம்? எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். 3வது பாருங்கள், தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை மற்றும் வகைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான், ஆனால் கரெக்டாக கவனிக்கணும். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18, ஆயுதம் 1, உயிர்மெய் எழுத்து 216, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. இந்த ஆகாங்காச்சான்ற ஒரு சார்ட் இருக்கு இல்லையா, சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஈன்னு படித்தது எல்லாமே இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஞாபகம் இருக்காது. அதுவும் ஆர்டர் வைஸாக நிறைய பேர் சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஆ முதல் அவு வரைக்கும் தெரியும், ஆனால் இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் முழுசாக எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. அதை கூட விடுங்க, இந்த இடையில் இருக்கக்கூடிய கா முதல் நவ் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 216 இருக்குது. அதுதான் உயிர்மெய் எழுத்து. இந்த 216 எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதுவும் ஆர்டர் வைஸாக யாருக்கும் தெரியாது. சிம்பிளுங்க, நமக்கு 2 தெரிஞ்சால் போதும். அதாவது ஆ முதல் அவு வரையும் இக்கு முதல் இன்னு வரையும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இக்கு முதல் இன்னு வரையும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இந்த உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மிச்சம் இருக்கக்கூடிய 216 எழுத்தின் மேலே உருவாக்க முடியும். அதுதான் உயிர்மெய் எழுத்து அல்லது சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216, இது எல்லாத்தையும் சேர்த்துனா மொத்தம் 247 எழுத்துக்கள். பாருங்கள், தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 247. அது என்னென்ன எத்தனை கேட்டுட்டா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216. உயிரெழுத்துனா ஆ முதல் அவு வரை, மெய்யெழுத்து என்றால் இக்கு முதல் இன்னு வரை, ஆயுதம் என்றால் ஒரே ஒரு எழுத்து, உயிர்மெய் எழுத்து என்றால் கா முதல் நவ் வரை. இது எல்லாமே பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், எழுத்துக்களின் வகைகள். தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படுத்தலாம். நம்ம சொன்ன மாதிரியே முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்து. இப்போ முதல் எழுத்து என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் எழுத்து என்பது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவது. உயிர் ப்ளஸ் மெய், சரி, உயிர் மற்றும் மெய், ப்ளஸ் இல்லை மற்றும் மெய். அப்போது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்து வந்தால் 30 எழுத்துக்கள் அல்லவா? இந்த 30ம் சேர்ந்தால் அது முதல் எழுத்து. அப்போ முதல் எழுத்தில் முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம், உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்கலாமா? இந்த உயிரெழுத்தை பற்றி இங்கே இருக்குது, பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அது அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. 12 முடிஞ்சுதா? பாருங்கள், இந்த 12 உயிரெழுத்துக்கள்லையே 2ஆக பிரிக்கலாம். எப்படி? 1 குறில், மற்றொன்று 2வது நெடில். குறில் என்றால் குறுகிய ஓசையுடன் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். நெடில் என்றால் நெடுமையாக, அதாவது நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அப்போ குறில் என்றால் அது குறுகிய ஓசையுடையதால் அது ஒலிக்க ஆகும் கால அளவு 1 மாத்திரையாகவும், நெடில் என்றால் அது ஒலிக்க 2 மாத்திரையாகவும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். மாத்திரை என்றால் ஒரு எழுத்து ஒலிப்பதற்கு ஆகும் அல்லது எடுத்துக்கொள்ளும் நேரம், கால அளவு. இப்பொழுது குறில் என்றால் 5 இருக்குங்க. அ, இ, உ, ஏ, ஓ. இது எல்லாமே குறுகிய ஓசையுடன் ஒலிக்கக்கூடியது. அதாவது இது ஒலிப்பதற்கு ஆ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒலிப்பதற்கு 1 நொடி மட்டும் நமக்கு ஆகும். ஈ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒலிக்க 1 நொடி தான் ஆகும். அதே மாதிரி தான் உ, ஏ, ஓ, இது எல்லாமே நமக்கு ஒலிக்க ஒரே 1 செகண்டு தான் ஆகும். அதே போல் தான் நெடில் எழுத்துக்கள் 7 எடுத்துக்கலாம். 7ல் பார்த்திங்கன்னா ஆ, ஏ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது எல்லாமே 7ம் நெடில் எழுத்துக்கள். இவை ஆ என்று ஒலிப்பதற்கு 2 மாத்திரை எடுத்துக்கொள்ளும். அதே போல் ஆ முதல் இந்த நெடிலை மட்டும் தொடர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்களும் தலா 2 மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும். ஔ. பாருங்கள், ஔ. அதாவது மாத்திரை அதனுடைய அளவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சொடுக்கு போடக்கூடிய, ஒரு இயல்பாக சொடுக்கு போடக்கூடிய நேரத்தை தான் 1 மாத்திரை. அந்த மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும் பொழுது அது 2 மாத்திரையாக சென்றுவிடும். இப்போ ஆ அப்படி சொல்லி பாருங்கள், ஒரே 1 செகண்டு தான் ஆகும்.
கண்ணிமைக்கும் நேரமும் அல்லது இயல்பாக சொடுக்கு போடும் நேரமும் ஒரு மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஆ சொல்லி பாருங்கள், சொல்லி பாருங்கள், முடிஞ்சு போச்சு. சொடுக்கு போடுற நேரமும் அந்த அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடிய நேரமும் ஒரே அளவு தான் ஒலிக்கிறது. எனவே இது ஒரு மாத்திரை. ஆ என்ற ஒரு வார்த்தையை நீண்டு உச்சரிக்கும் பொழுது பாருங்கள், நான் சொடுக்கு போடுற நேரத்தை விட நீண்டு ஒலிக்கும். பார்த்தீங்களா, சொடுக்கு போட்டு முடிச்சுன்னா இப்போ தூரமாக போதா, அதுக்கு 2 மாத்திரை. இது ரொம்ப முக்கியங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தபடியாக மெய்யெழுத்துக்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? உயிரெழுத்துக்கள் 12ல் எது நெடில் எது குறில் எத்தனைன்றதை பார்த்துட்டுமா? குறில் 5 இருக்குது, நெடில் 7 இருக்குது. குறில் என்றால் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அல்லது ஒரு மாத்திரை அளவு மட்டுமே ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ. நெடில் எழுத்துக்கள் என்றால் 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்குது. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஓகேங்களா, புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் இணை எழுத்துக்கள் ஒன்று வரும், நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஐக்கும் ஐக்கு மட்டும் பாருங்க, ஐக்கு மற்றும் ஊக்கு ரெண்டுக்குமே இன எழுத்துக்கள் கிடையாது, அதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. பாருங்கள், மெய்யெழுத்துக்களில் மொத்தம் 18 இருக்குது. என்னது? இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்போ இம்மு இய இரு எள்ளு இவ்வு எள்ளு இருளு இரு இன்னு மொத்தம் 18 இருக்குது. பாருங்கள், இந்த 18 எழுத்துக்களையுமே 3 பிரிக்கலாம். 18 எழுத்துக்களுமே 3 பிரிக்கலாம். 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம். வல்லினம் என்பது 6 இருக்குது. கசட தபர அப்படின்னு எழுத்துக்களை எழுதி வச்சு மேலே புள்ளி வச்ச வேலை முடிஞ்சுது. மெல்லினம் மொத்தம் 6 இருக்குது. ஞன நமன அப்படின்னு எழுதி மேலே புள்ளி வச்ச வேலை முடிஞ்சுது. இடையினம் மொத்தம் 6 இருக்குது. எரல வளல எழுதி மேலே புள்ளி வச்ச வேலை முடிஞ்சுது. மொத்தம் 6 6 6 3 6 18 முடிஞ்சுது. மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் உள்ளன. மெய்யெழுத்துக்கள், மெய் என்றால் உடல் என்று பொருள். மெய் என்றால் உடல் என்று பொருள் அல்லது உண்மை என்றும் சொல்லலாம், சரிங்களா? ஆனால் உடல் என்று அழைக்கலாம். இந்த மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்று சேரும் பொழுது தான், உயிர் ப்ளஸ் மெய் சேரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? உயிர் மெய் கிடைக்கிறது. எனவே உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஒன்று சேர்ந்தால் நமக்கு 216 எழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த மெய்யெழுத்துக்களில் நான் இக்கு எடுத்துக்கிறேன். மெய்யெழுத்துக்களில் இக்கு ப்ளஸ் உயிரெழுத்துக்களில் ஆ எடுத்துக்கிறேன். ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? இக்கு கூட்டல் ஆ, கா கிடைக்குதா? இதே போல் தான் இக்கு கூட்டல் சின்ன ஆ போடுங்க, க கிடைக்குதா? அதே போல் இன்னும் நிறைய வார்த்தைகள் மொத்தம் 216 எழுத்துக்களை உண்டாக்க முடியும். இன்னும் சொல்கிற பாருங்கள், இக்கு கூட்டல் ஊ என்ன கிடைக்கும்? கூ கிடைக்கும். இப்படி தாங்க. அதே மாதிரி இச்சு கூட்டல் ஓ என்ன கிடைக்கும்? சோ கிடைக்குதா? இந்த மாதிரியான 216 எழுத்துக்களையுமே நம்ம என்ன பண்ணலாம்? 18 மெய்யெழுத்துக்களையும் 12 உயிரெழுத்துக்களையும் கொண்டு 216 உயிர்மெய் எழுத்துக்கள் அல்லது சார்பு எழுத்துக்களை நம்மால் உருவாக்க முடியும். ரொம்ப எளிமையாக புரியுது இல்லையா? ரொம்ப ஈஸியாக புரியுது இல்லைங்களா? ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஆனால் இது இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சு படிச்சுமான்றது நமக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கு இல்லையா? இந்த 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏத வல்லினம் அப்படின்ற பேர் வந்ததுன்னா வன்மையான ஓசையை உடையதால், வன்மையான ஓசையை உடையதால் இது வல்லினம் என்று அழைக்கப்படுகிறது. மெல்லினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மென்மையான ஓசையை உடையதால் இது மெல்லினம் என்று அழைக்கப்படுகிறது. இடையினம் என்றால் வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட ஓசையை உடையதால் இது இடையினம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இந்த வல்லினம் என்பது எங்கே பிறக்கிறது என்றால் நம்மளுடைய உடல் உறுப்பான மார்பு பகுதியிலிருந்து பிறக்கின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்பு பகுதியிலிருந்து இந்த கசட தபரை சொல்லி பாருங்கள், கசட தபரை சொல்லி மேலே புள்ளி வச்சு சொல்லி பாருங்கள், இக்கு இச்சு எட்டு அப்படியே ரூமே அதிரும், நம்ம நெஞ்சு அதிரும். மார்பு பகுதியிலேருந்து பிறப்பதற்காக ரொம்ப வன்மையான ஓசையை உடையது. வன்மைனா ரொம்ப கொடூரமாக, ரூடாக அப்படி சொல்லலாம். மெல்லினம் என்றால் மென்மையான ஓசையை உடையது. நம்மளுடைய மூக்கு பகுதியிலிருந்து இந்த வார்த்தையானது பிறக்கின்றது. மூக்கு பகுதியிலிருந்து இந்த ஞனனை நம்ம சொல்லி பாருங்கள், மூக்கு அடைச்சிக்கிட்டு சொல்லி பாருங்கள். மூக்கு அடைச்சிக்கிட்டு உங்களால் சொல்லவே முடியாது. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள், நம்மன அது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ மூக்கிலிருந்து பிறக்கக்கூடிய மென்மையான ஓசையை உடையதால் இவற்றினை மெல்லினம் என்று அழைக்கலாம். இடையினம் பாருங்கள், இடையினம் பொறுத்த வரைக்கும் வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட ஓசை உடையதால் இது இடையினம் என்று அழைக்கப்படுகிறது. ஏரள வளல, இது அவ்வளோ ரூடாகவும் இருக்காது, ரொம்ப மென்மையாகவும் இருக்காது. இடைப்பட்ட ஓசை உடையதால் இவற்றை இடையினம் என்று அழைக்கின்றோம். இந்த இடையினமானது கழுத்து பகுதியிலிருந்து பிறக்கிறது, கழுத்து பகுதியிலிருந்து பிறக்கிறது. எனவே இதுவும் ரொம்ப முக்கியங்க. வல்லினம் எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்கிறது என்றால்
மார்பு பகுதி, மெல்லினம் மூக்கு பகுதி, இடையினம் கழுத்து பகுதி. வல்லினம் மொத்தம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. வல்லினம் கசட தபர மேலே புள்ளி வச்சுக்கோங்க. மெல்லினம் என்னென்ன மேலே புள்ளியை வச்சுக்கோங்க. இடையினம் எரள வளல மேலே புள்ளியை வச்சுக்கோங்க. மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதுங்களா? மெய்யெழுத்து 18ம் உயிர் எழுத்துக்கள் 12ம் ஒன்று சேரும் பொழுது 216 உயிர்மை எழுத்துக்கள் புதிதாக பிறக்கின்றன. இந்த உயிர்மை எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் என்றும் அழைக்கலாம். ரைட்டுங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த சார்பு எழுத்துக்கள் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆயுதத்தை பார்த்துடலாம். அடுத்தபடியாக ஆயுத எழுத்து. ஆயுதம் என்றால் 3 புள்ளிகளே உடைய எழுத்து. இதுதான் ஆயுத எழுத்து. ஏன் இதுக்கு பேர் ஆயுதம் என்று பேர் இருந்துச்சுன்னா, இது போரில் ஈடுபடக்கூடிய வீரர்களுடைய கேடயத்தை பார்த்திங்கன்னா 3 பக்கம் ஒரு 3 புள்ளிகள் இருக்கும். அந்த 3 புள்ளிகளை உடைய எழுத்துக்களை போன்று காட்சியளிப்பதால் இதனை நம்ம ஆயுத எழுத்து என்று அழைக்கலாம். இந்த ஆயுத எழுத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன? முப்பள்ளி, தனிநிலை, அக்கேனம், முப்பார் புள்ளின்ற இன்னொரு பேர் இருக்குது பாருங்கள். முப்பார் புள்ளி. புரியுங்களா? தனிநிலை. ஏன் அந்த பேர் வந்துச்சு? தனியாக இருக்கும். எப்பவுமே யாருக்கும் நீ சேர மாட்டான். தனியாகவும் ஒலிக்காது. ஒரு வார்த்தைக்கு முன்னாடியும் ஒலிக்காது, வார்த்தையினுடைய கடைசியிலும் இது ஒலிக்காது. வார்த்தைக்கு இடையில் மட்டும்தான் ஒலிக்கும். உதாரணத்துக்கு அஃது அப்படியே முன்னாடி ஒரு குறிலியும் இறுதியில் ஒரு வல்லின உகரத்தையும் கொண்டு நடுவில் மட்டுமே ஒலிக்கக்கூடியது தான் இந்த அக்கு. அடுத்தபடியாக அக்கேனம். அக்கேனம் சரிங்களா? இந்த மாதிரி சொல்லலாம். முப்பாறு புள்ளி 3 புள்ளிகளே உடையது. இது ஒலிக்கும் பொழுது தலைப்பகுதியிலிருந்து இது ஒலிக்கும். தலைப்பகுதியிலிருந்து ஒலிக்கும். எனவே இது ஆயுத எழுத்து. இதனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். இதனால் பார்த்துக்கோங்க. சார்பு எழுத்துக்கள் என்றால் என்ன? சார்ந்து வருவதால் இது சார்பு எழுத்துக்கள். எதை சார்ந்து வரும் அது சொல்லணுமா இல்லையா? எது? உயிரையும் ப்ளஸ் மெய்யையும் சார்ந்து வருவதால் இது சார்பு எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா 10 வகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்துடலாம். 1 உயிர்மை, 2 ஆயுதம், 3 உயிரிழப்படை, 4 ஒற்றளப்படை, 5 குற்றியலுகரம். முதல் 5 முடிஞ்சது. 6 குற்றி இலைகரம், 7 ஐகார குறுக்கம், 8 அவகார குறுக்கம், 9 மகர குறுக்கம், 10 ஆயுத குறுக்கம். முதல் 5 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதி 5ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம். குற்றியலுகரம் ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆர்டர் வைஸாக படிக்க உங்களுக்கு ஞாபகம் தன்னால் வந்துடும். புரியுதுங்களா? ஓகே. இதில் பாருங்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம். முதல்ல 5 படிங்க. 5 படித்து மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய 5 ரொம்ப ஈஸி தான். புரியுதுங்களா? இதெல்லாம் பின்னாடி விலாவரியாக பார்க்கலாம். அடுத்தபடியாக இணை எழுத்துக்கள். அடுத்து பாருங்கள். இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அப்படின்னா ஒத்தத்தன்மை கொண்ட எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். அப்படின்னா ஒரே மாதிரியான எழுத்துக்கள் அல்லது ஒரே மாதிரியாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டு ஆ. ஆக்கு பெரிய ஆ வந்து இணை எழுத்து. ஈக்கு பெரிய ஈ என்பது இணை எழுத்து. இக்குக்கு இங்கு என்பது இணை எழுத்து. இச்சுக்கு இஞ்சு என்பது இணை எழுத்து. இணை எழுத்துன்னு இல்லைங்க, ஒரே மாதிரியான சத்தங்கள், ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அப்போது ஆ ஒலிக்கும் போதும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. சரிங்களா? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது இல்லையா? அதான் இணை எழுத்துக்கள். அப்போது ஆக்கு ஆ இணை எழுத்து, ஈக்கு ஈ இணை எழுத்து, ஊக்கு ஊ இணை எழுத்து, ஏக்கு ஏ இணை எழுத்து. ஆனால் ஐ பாருங்கள் தனித்தனி இருக்கா? ஐக்கு ஈ தான் இணை எழுத்து ஐ. அடுத்தது ஓக்கு ஓ இணை எழுத்து. ஔ என்ற எழுத்தும் தனியாக நிற்கும். ஆனால் ஔ சொல்லி பாருங்கள். ஊ என்ற எழுத்து வரும். எனவே ஐக்கும் ஔவுக்கும் இணை எழுத்து கிடையாது. அதனால் நாமளாக ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இணை எழுத்தை போட்டுக்கிட்டோம். ஐக்கு ஈ என்பதும் ஔவுக்கு ஊ என்பதும் இணை எழுத்தாக நாம் எடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? அப்போ உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் 5 குறில் 7 நெடில் மொத்தம் 12 எழுத்துக்கள். அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உண்டான அந்த இணை எழுத்துக்கள் என்னன்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஐக்கு என்னன்றதை கேட்பாங்க, அவுக்கு என்னன்றதை கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக சுட்டெழுத்துக்கள். ஒரு பொருளை சுட்டி காட்டும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். மொத்தம் இது 3 வகைப்படும். ஒன்று அ, இன்னொன்று இ, இன்னொன்று உ. அ, இ, உ. பொதுவாக ஆ என்பதும் இ என்பதும் தற்காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் உ என்பது இப்பொழுது பயன்படுத்தப்படுவது இல்லை. அது சங்க காலத்தில்
இலக்கியங்களில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. சரி வாங்க, ஆ இ ஊவை வச்சு எப்படி நம்ம ஒரு சுட்டுப்பொருளை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சுட்டு எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். அகச்சுட்டு, அகம் என்றால் உள்ளேயே அப்படின்னு அர்த்தம், உள்ளேயே அப்படின்னு அர்த்தம். புறச்சுட்டு என்றால் வெளியே என்று அர்த்தம். ஏன் அந்த அகச்சுட்டு அப்படின்ற பேர் வந்ததுன்னா, இப்போ பாருங்கள், ஆவை பயன்படுத்தி அவன், ஈயை பயன்படுத்தி இவன் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ அவன் என்ற வார்த்தைக்குள்ளேயே ஆ வந்து விட்டது, இவன் என்ற வார்த்தைக்குள்ளேயே ஈ என்ற சுட்டெழுத்து வந்து விட்டது. எனவே அகச்சுட்டு என்பது அகத்தின் உள்ளேயே சுட்டெழுத்துக்களை கொண்டு ஒலிக்கும். இது போன்ற எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள், அகச்சுட்டு எழுத்துக்கள் என்று அழைக்கலாம். அதே போல் புறச்சுட்டு என்பது ஆ மற்றும் ஈ என்ற வார்த்தை புறத்தில் நின்று ஒலிப்பதால் இது புறச்சுட்டு என்று அழைக்கப்படுகிறது. அப்போது ஆ பயன்படுத்தி ஈயை பயன்படுத்தி நம்ம பார்த்துட்டோம். ஊவை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், உவன், சரிங்களா, உவன் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க, பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இப்போ அது வந்து பயன்பாட்டில் இல்லை என்பது தான் உண்மை. அடுத்தபடியாக வினா எழுத்துக்கள், கேள்வி கேட்க பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். நம்ம என்ன பண்ணுவோம், யார், எப்போ, ஏன், எப்படி, ஏன், எதனால், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்போம். அப்போது இந்த வார்த்தைகள் பாருங்கள், ஏ, யா, ஆ, ஓ, இந்த முக்கியமான 4 வார்த்தைகள் ஒரு சொல்லின் முன்னேயும் பின்னேயும் நின்று ஒரு கேள்வியை எழுப்புகிறது என்றால் அது என்னென்னு சொல்கிறோம், வினா எழுத்துக்கள் என்று அழைக்கலாம். பாருங்கள், எடுத்துக்காட்டு, எவன், ஏ முன்னாடி வந்திருக்கு, யார், யா முன்னாடி வந்திருக்கு, வந்தானா, நா வந்திருக்கு. நா என்பது இன்னு கூட்டல் ஆ சேர்த்தா என்ன கிடைக்கும், நா என்று கிடைக்கும். அப்போ நா என்பது ஆ என்று மறைந்து வந்துள்ளது. எனவே வினா எழுத்துக்கள் என்று கேட்கும் பொழுது மொத்தம் 4 இருக்குது. எவன், ஏ, யார், யா, வந்தானா, நா, ஆ என்ற வார்த்தை. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஓ பாருங்கள், அவனோ, அவனோ, நோ எப்படி வந்திருக்கும், இன்னு கூட்டல் ஓ, எனவே நோ என்ற வார்த்தை வந்துள்ளது, சொல்லு. ஓகேங்களா. அப்பொழுது பாருங்கள், ஓ, அவனோ, அவளோ, வந்தானோ, சென்றானோ, உண்டானோ, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்போ இதெல்லாமே கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள், கேள்வி எழுத்துக்கள் அல்லது வினா எழுத்துக்கள். கேள்வி வினா எல்லாம் ஒன்று தான், புரிஞ்சுதுங்களா. இது ரொம்ப பேசிக் தான். மாத்திரை, மாத்திரைன்னா நம்ம சாப்பிட்ற மாத்திரை கிடையாது. மாத்திரை என்றால் ஒரு எழுத்து ஒலிக்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு அல்லது ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் நம்ம டைமை பார்த்து 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பழங்கால இலக்கிய காலகட்டத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க, மாத்திரை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ மாத்திரை என்பது ஒரு எழுத்து, அது வந்து உயிரெழுத்தாக இருக்கலாம், மெய்யெழுத்தாக இருக்கலாம், உயிர் மெய்யாக இருக்கலாம், ஆயுதமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு எழுத்து ஒலிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் காலத்தின் அளவு மாத்திரை என்று அழைக்கப்படும். உதாரணத்துக்கு தமிழ் வார்த்தைகளில் என்னென்ன இருக்குது, உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது, உயிர் மெய் இருக்குது, ஆயுதம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், உயிரெழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 2ஆக பிரிக்கலாம். என்னது, குறில், அடுத்தது நெடில். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்போது குறில் அப்படின்னா இயல்பாக கண்ணிமிக்கும் நேரத்தில் அல்லது ஒரு சொடுக்கு போடும் நேரத்தில் ஒலிக்கக்கூடிய வார்த்தை குறில் எழுத்துக்கள். இதுக்கு ஆகும் நேரம் 1 மாத்திரை அல்லது 1 செகண்ட் அல்லது 1 கண்ணிமிக்கும் நேரம் அல்லது 1 சொடுக்கு போடும் நேரம். நெடில் என்றால் அது ஒலிக்க ஆகும் நேரம் 2 மாத்திரை அல்லது 2 செகண்ட், என்னாலும் சொல்லலாம். அதுவே மெய் எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் புள்ளி எழுத்துக்களா, இக்கு, இங்கு, இச்சு, இப்பு, இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களுக்கு அதிகபட்சம் அரை மாத்திரை. புரியுதுங்களா. எவ்வளோ, அரை மாத்திரை. இக்கு முதல் இன்னும் வரை அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துக்கள் அதிகபட்சம் 1 மாத்திரை, ஆயுதத்துக்கு அரை மாத்திரை. இதுதான் கான்ஸ்டண்ட்டான இந்த மாத்திரையுடைய வேல்யூ. இந்த வேல்யூ இப்படியே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு வார்த்தைகளை ஏற்றுகிறோம், திருக்குறளை ஏற்றுகிறோம், நூலை ஏற்றுகிறோம் அல்லது ஒரு கவிதையை ஏற்றுகிறோம் அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் ஏதாவது நடுவில் வரலாம், இடையில வரலாம், சொல்லின் முதலிலோ வரலாம், கடைசியில் வரலாம். அப்படி வரும்பொழுது தனக்குரிய மாத்திரையின் அளவில் வேறுபட்டு வரும், மாறுபட்டு வரும், குறைந்து வரலாம், அதிகரித்து வரலாம். அப்படி பார்க்கும் பொழுது இதில் பாருங்கள், குறில் எழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய உண்மையான மாத்திரை 1. நெடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையான மாத்திரை 2. மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை, குற்றிய லுகரம் அரை மாத்திரை, குற்றிய லிகரம் அரை மாத்திரை, முற்றிய லுகரம் 1 மாத்திரை, ஐகார குறுக்கம், இது வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னா அரை மாத்திரை. ஐனா ஒரு நிமிஷம் இருங்க, சாரி,
1.5 மாத்திரை. ஏன்னா சொல்கிறேன், அவகார குறுக்கம் 1.5 மாத்திரை, 1 1/2. சரிங்களா, இந்த வார்த்தை தப்படிச்சிருக்கோம். மகர குறுக்கம் 1/4 மாத்திரை, ஆயுத குறுக்கம் 1/4 மாத்திரை, ஒற்றளப்படை 1 மாத்திரை, உயிரிழப்படை 3 மாத்திரை. அப்போ பாருங்கள், இந்த நமக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்களே உயிர் மெய் உயிர்மெய் ஆயுதம், இந்த 4 விஷயத்தை வச்சு அது பல இடங்களில் குறுகி ஒலிக்குதா நீண்டு ஒலிக்குதா அப்படின்றத பொறுத்தும் இங்கே மாத்திரையின் அளவு மாறுபடுகிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், குறில் எழுத்து இருக்கா, குறுகி ஒலிப்பதால் அது மேக்சிமம் ஒரே ஒரு மாத்திரை தான். சரிங்களா, இப்போ பாருங்கள், நெடில் எடுத்துக்கிட்டால் 2 மாத்திரை தான். மெய் எழுத்து அரை மாத்திரை. ஆனால் இந்த மெய் எடுத்துக்கோங்க, வேறங்க மெய் வருது பாருங்கள். சாரி, மெய்யில் இது எப்படி சொல்கிறது பாருங்கள். முதல்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், குற்றியல் உகரம் இருக்கா. குற்றியல் உகரம் அப்படின்னா, குற்றினா குறுகியன்னு அர்த்தம். லுகரம் என்றால் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை தானே. இந்த ஒரு மாத்திரையிலிருந்து குற்றி ஒலித்தால் அது ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலித்தால் அது குற்றியல் உகரம். அது குற்றியல் லிகரம் அப்படின்னா குறுகிய ஈ என்ற வார்த்தை. இகரம் என்பது ஒரு குறில், இதற்கான மாத்திரை 1, இது குறுகி ஒலிக்கும் போது அரையாக மாறிவிடும். எனவே இது குற்றியல் லிகரம். முற்றியல் லுகரம் என்றால் ஒரு தனி நெடிலை தொடர்ந்து ஒரு உகரம் வந்தால், உதாரணத்துக்கு பாருங்கள், பா கூட்டல் டு பாடு, நா டு நாடு, ஒரு தனி நெடில் அடுத்து ஒரு உகரம் டா டூவாக மாறி போச்சு, நாக்கு பக்கத்தில் டா டூவாக மாறி போச்சு, நாடு. அதுதான் முற்றியல் உகரம். ஐகார குறுக்கம்னா ஐ தனித்து ஒலிக்கும் பொழுது அது நெடில், அதுக்கு உரிய மாத்திரை 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இது குறுக்கன் வந்துட்டாலே தனக்குரிய மாத்திரைகளில் குறைந்து என்ன பண்ணிடும், 2லேருந்து -1/2 குறைஞ்சி போய் 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். இந்த ஐ என்பது தனியாக ஒலித்தால் 2 மாத்திரை, வார்த்தையின் முதலில் வந்தால் இது 1.5 மாத்திரை, வார்த்தைக்கு இடையில் வந்தால் 1 மாத்திரை, இறுதியில் வந்தாலும் 1 மாத்திரை தான். அவகார குறுக்கன் வந்துட்டால குறுகி ஒலிக்கணும். அவு என்றால் குறிலா நெடிலா, நெடிலுக்கு உரிய மாத்திரை 2, தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்தால் மொத்தம் 1.5 மாத்திரை. மகர குறுக்கம் இம் என்ற வார்த்தைக்கு உரிய மாத்திரை அரை மாத்திரை. அது குறிக்கும் பொழுது அது தனக்குரிய கால்வாசி இன்னும் குறைஞ்சி போய் இன்னும் 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். எனவே அது மகர குறுக்கம்னு ஒன்றும் இல்லைங்க, இம்மு அவ்வளோதான். இம்மு குறைஞ்சு ஒலிக்கும். இம்மு தனித்து ஒலிச்சதுன்னா அரை மாத்திரை. இப்போது வணக்கம் அப்படின்னு சொல்கிறோமா, வணக்கம் இம்மு வந்துருச்சா, கா கூட இம்மு வரும்போது தனக்குரிய மாத்திரையிலிருந்து அளவு குறைந்து ஒலிக்கும். அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், அடுத்தது ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்துக்கு பாருங்கள், இங்கே இருக்குது. ஆயுத எழுத்துக்கு தனியாக வந்தால் அரை மாத்திரை, அதுவே குறுகி ஒலிச்சா அரையிலிருந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். அடுத்தது ஒற்றளப்படை. இதுதான் விஷயமே. பாருங்கள், ஒற்றளப்படை எப்படி பிரித்து எழுதலாம். ஒற்றுன்னு ஒற்று எழுத்துனா இக்கு, இங்கு, இச்சு, இப்புன்னு இருக்குல்ல, மொத்தம் 18 மெய் எழுத்துக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் ஒற்று எழுத்துக்கள். அப்போ அதை எப்படி பிரிச்சலாம், ஒற்று கூட்டல் படை அளபெடை. புரியுங்களா, ஒற்று எழுத்து அளபெடை எடுத்து வருவது, ஒற்று கூட்டல் அளபெடை, ஒற்றளபடை. அப்போது அளபெடை என்றால் இன்னும் நீண்டு வரக்கூடியது, உயிரிழப்படை உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வரக்கூடியது. இப்போ பாருங்கள், ஒற்றளபடை அப்படின்றால் ஒற்றெழுத்துக்கள் நீண்டு வருவது. ஒற்றெழுத்துக்கள்னால் இக்கு தானே, ஒற்றெழுத்துனால ஒன்று தான், மெய் எழுத்துனால ஒன்று தான். இது ஒலிக்கும் பொழுது தனக்குரிய மாத்திரை அரை. ஆனால் இது அளவெடுக்கும் பொழுது என்னவாகும், ஒரு மாத்திரையாக இன்னும் ப்ளஸ் அரையாக சேர்ந்து என்னவாகும், அரையும் சேர்ந்து ஒரு மாத்திரையாக ஒலிக்கும் பொழுது ஒற்றளப்படையாக மாறுகிறது. உயிரிழப்படை அது உயிரெழுத்துக்கள், அதற்குரிய மாத்திரை அதிகபட்சம் 2. ஏன்னா உயிர் எழுத்துக்களில் நெடில் எடுத்துக்கிட்டோம்னா மட்டும்தான் 2 மாத்திரை. இந்த நெடில் எழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து ப்ளஸ் 1ஆக நீண்டு ஒலிக்கும் பொழுது 3 மாத்திரையாக அதிகபட்சம் ஒலிக்கும். அதுதான் உயிரிழப்படை. புரிஞ்சுக்கிச்சிங்களா. எங்கெல்லாம் உகரம் வருதோ ஊ என்ற தனக்குரிய மாத்திரை அதனுடைய இயல்பான ஒரு மாத்திரையிலிருந்து குறி ஒலிப்பது. அதே மாதிரி குறுக்கம் என்றால் மாத்திரை அளவிலிருந்து குறி ஒலிப்பது. அளபடை என்றால் மட்டும் நீண்டு ஒலிப்பது. இது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ரைட்ஸ், ஒரு அப்படியே ரீகால் பண்ணிடலாம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 இருக்குது. முதல் எழுத்துக்கள் 30 இருக்குது. உயிர்மை எழுத்துக்கள் 216 இருக்குது. ஆயுதம் 1 இருக்குது. குறியில் 5, நெடில் 7, வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6, சார்பு எழுத்து மொத்தம் 10. வல்லினம் என்பது வலிமையான ஓசையுடையது, மெல்லினம் என்பது மென்மையான ஓசையுடையது, இடையினம் என்பது இடையின ஓசையுடையது, வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட ஓசையுடையது. வல்லினம் என்றால்
மார்பு பகுதியிலிருந்து பிறக்கக்கூடியது. மெல்லினம் என்றால் மென்மையான மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியது. இடையினம் என்றால் கழுத்து பகுதியிலிருந்து பிறக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகேங்க, இது ஜென்ரல் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக குரூப் 4 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பாருங்கள், ₹1 தமிழ் இலக்கண மாதிரி தேர்வு நாம் நடத்துகிறோம். மொத்தம் 100 கேள்விகளை கொண்ட ஒரு தொகுப்பானது ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு மணி 9:30 மதியம் 12:30 வரைக்கும் மொத்தம் 3 மணி நேரம் முழுமையான ஒரு ரியல் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவும், அதிலேருந்து ஒரு பயத்திலேருந்து உங்களை போக்குவதற்காகவும், ஒரு ரியல் டைம் அனாலிசிஸ் எவ்வளோ உங்களை 3 மணி நேரத்தில் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதுன்ற டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய நலன் கருதி நம்ம அறிவித்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எக்ஸாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ₹1 தமிழ் இலக்கண மாதிரி தேர்வு. மொத்தம் 100 கேள்விகள். இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதம் மே இந்த கடைசி வாரமான தேதி என்னைக்கு வருது, இந்த மாதம் பாருங்கள் 30 மற்றும் 31, இந்த 2 நாட்களுக்கு 30 வந்து சனிக்கிழமை, 31 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாட்களுக்குமே உங்களுக்கு நான் எக்ஸாம் வைக்க போகிறேன். அதுவும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2லையுமே. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனிக்கிழமை எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ₹1 நீங்கள் பே பண்ணலாம். நேரில் வந்தால் நீங்கள் ரூபாய் கொடுத்தாலும் சரி, அல்லது ஜிபே பண்ணாலும் சரி. நீங்கள் ஆன்லைனில் இருந்துக்கிட்டும் நீங்கள் ஜிபே பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஷின் வாங்கிக்கலாம். நீங்கள் சனிக்கிழமை எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு ₹1, ஞாயிற்றுக்கிழமை எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு ₹1 பே பண்ணால் போதும். ஸோ இந்த எக்ஸாம் நல்ல முறையில் பயன்படுத்தி வரக்கூடிய 2026 குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் தமிழில் அதிகப்படியான மதிப்பெண்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஸ்டடி சர்க்கிளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ 2026 குரூப் 4ல் நீங்கள் தமிழில் அதிகபட்சம் 100க்கு எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்றது கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.